யாழ்ப்பாணம் இளைஞர் அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அவர் மீது புகார் கொடுத்த நிகிதா முன்னுக்கு பின் முரணாக பேசுவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தாய்க்கு ஸ்கேன் எடுக்க சென்ற போது சாமியின் உத்தரவை வாங்க கோயிலுக்கு சென்றதாகவும் அங்கிருந்து திரும்புகையில் நகையை தேடிய போது காணவில்லை என்றும் கூறியிருந்தார் நிகிதா. சம்பவத்தன்று முகத்தை மறைத்தபடி ஒரு வீடியோவும் தற்போது புதிய வீடியோ ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ள நிலையில் கவனிக்க வைக்கும் 10 பிரதான கேள்விகள் எழுகின்றன. கேள்வி 1. கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவு ஸ்கேன் சென்டரில் எடுக்கப்பட்டதா, வீட்டில் எடுக்கப்பட்டதா அல்லது ஸ்கேன் சென்டருக்கு வரும் வழியில் எடுக்கப்பட்டதா? கேள்வி 2. கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யாரும் நகையை கழற்றி வைத்துவிட்டு செல்ல மாட்டார்கள். திருமங்கலத்தில் இருந்து மடப்புறம் வருவதற்கு 1.5 மணி நேரம் ஆகும். இந்த இடைப்பட்ட தூரத்தில் நகையை கழற்ற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் வராது. அப்படி இருக்கையில் நகையை கழற்ற வேண்டிய அவசியம் என்ன? கேள்வி 3. நிகிதாவின் தாய் நகையை கழற்றிவிட்டு கோயிலுக்கு வந்ததாக சொல்கிறார்கள். ஒருவேளை நகையை கழற்றாமல் வந்திருந்தால் அது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான CCTV காட்சியில் பதிவாகி இருக்கும். இதனை வீடியோவை பார்த்தால் தெரிந்துவிடும். கேள்வி 4. ஸ்கேன் எடுக்க சென்றவர்கள் கோயிலுக்கு வந்ததாக சொல்கிறார்கள். அங்கிருந்து திரும்பியவர்கள் நேராக ஸ்கேன் சென்டருக்கு தானே சென்றிருக்க வேண்டும். அப்படி சென்றிருந்தால் நகையை எதற்கு அணிய வேண்டும்? நகையை பற்றி சிந்தனையே வராதே. ஆனால் பாதி வழியில் அம்மாவுக்கு பசித்ததால் சாப்பாடு வாங்கி தர நினைத்ததாகவும் அப்போது அவரது கழுத்து மொட்டையாக இருந்ததாக நகையை மீண்டும் அணிய தேடியதாகவும் சொல்கிறார்கள். ஸ்கேன் எடுக்க சென்றவர்களுக்கு மீண்டும் எப்படி நகையை அணிய எண்ணம் தோன்றும்? கேள்வி 5. முதல் வீடியோவில் கோவிலில் இருந்து திரும்பிய போது பாதி வழியில் சாப்பாடு வாங்கி தர முயன்றதாக கூறும் நிகிதா, 2வது வீடியோவில் கோவிலிலேயே புளியோதரை வாங்கி சாப்பிட கொடுத்ததாக சொல்கிறாரே, பிறகு எதற்கு சாப்பிட நின்றிருக்க வேண்டும்? நகையை தேடி இருக்க வேண்டும் அல்லவா? கேள்வி 6. நகையை கழற்றிய சரியான இடம் எது? அவர்களது வீடா? வீட்டில் கழற்றியிருந்தால் அங்கேயே வைத்துவிட்டு வந்திருக்கலாமே. காரில் என்றால் எங்கே நிறுத்தி கழற்றினார்கள்? இல்லை ஸ்கேன் சென்டரில் என்றால் அதை கையிலேயே வைத்திருந்திருக்கலாமே. கேள்வி 7. பொதுவாக ஸ்கேன் சென்டருக்கு சென்றால் ஸ்கேன் எடுப்பவர்களின் நகை ஆபரணங்களை கழற்றச் சொல்வது வழக்கம்தான் என்றாலும் நிகிதா அதை கையிலேயே வைத்துக் கொண்டு காத்திருக்கலாமே. சிறிது நேரத்தில் ஸ்கேன் எடுத்து முடிந்து வெளியே வந்தால் நகையை அணிந்து கொள்ள கொடுத்திருக்கலாமே. அதை என் கார் வரை கொண்டு சென்று வைக்க வேண்டும். கேள்வி 8. ஸ்கேன் எடுக்க செல்பவர்கள் பொதுவாக சாப்பிட்டு விட்டு செல்வதில்லை. இந்த ஸ்கேனில் மருத்துவர்களின் அறிவுரை என்னவாக இருந்தது என்பதும் கேள்விக்குறிதான். கேள்வி 9. இந்த விவகாரத்தில் நகை உண்மையில் திருடு போனதா? அப்படி திருடு போயிருந்தால் அதற்கான ஆவணங்கள் எங்கே? கேள்வி 10. அஜித்குமாரை காவலர்கள் தாக்கியது பிரதானப்படுத்தும் நேரத்தில் 500 ரூபாய்க்கு வாக்குவாதம் நடந்ததால் தனக்கு தெரிந்த அதிகாரியை வைத்து நிகிதா தாக்கச் சொன்னாரா என்ற கேள்வி எழுகிறது. நிகிதாவின் பின்புலம் என்று பார்க்கும்போது உயரதிகாரிகளின் பெயரை பயன்படுத்தி 65 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக தெரிய வருகிறது. நிகிதா மீது ஏன் நடவடிக்கை பாயவில்லை? இதற்கு காரணம் என்ன? இப்படியாக அஜித்குமார் கொலை விவகாரத்தில் நிகிதாவை சுற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகின்றன.